பணி அமர்த்தணும்னு சொன்ன நெக்ஸ்ட் டேவே அது பேரவைத் தலைவர் பண்ணாரு. அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு பிரஸ் மீடியா பீப்புள், அதே மாதிரி பிரஸ் அண்ட் மீடியா, புகைப்பட கலைஞர்கள், கேமராமேன்கள் எல்லாரும் உங்களுடைய பணி மிக மிக கஷ்டமான ஒரு விஷயம். அது வெயிலோ மழையோ புயலோ எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் கடமையில நீங்க சிறப்பாக இருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு தேமுதிக துணை நிற்கும். மானிய கோரிக்கையில இன்னைக்கு நான் சபைக்கு போல இருந்தாலும் அது துறை சார்ந்த அமைச்சரிடம் தேமுதிக உங்கள் சார்பாக நான் மனுவை கொடுப்பேன். நான் எப்போ மறுபடியும் 2-3 நாள் கழிச்சு போகும்போது கொடுப்பேன். புகைப்பட கலைஞர்களுக்கும் கேமராமேன்களுக்கும் பிரஸ் பீப்புளுக்கும் அந்த செக்ரட்டரியேட்லயே இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் டெய்லி அங்க போகும்போது இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்னிடம் நேரடியாக முறையிட்டு இருக்கிறார்கள். உறுதியாக இதை நான் பேரவைத் தலைவருக்கும் முதலமைச்சருக்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் கவனத்திற்கு நான் கொண்டு செல்வேன். நிச்சயம் இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு தூணான பிரஸ், மீடியா அண்ட் கேமராமேன், புகைப்பட கலைஞர்கள் உங்களுக்கு தேமுதிக என்றைக்கும் துணை நிற்கும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. அதனால இன்னைக்கு நம் நிலையை மாற்றிக்கொண்டு ஒரு கட்சியா மாறி 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 போனவர்கள் வரலாறு இந்த தமிழ்நாடு ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால அது மாதிரி மாறுபவர்களுக்கு எந்த வரலாறும் இல்லை, அடையாளமும் இல்லை. அதுக்கு தேமுதிகவே ஒரு உதாரணமாவும் உங்களுக்கு சொல்றேன். கேப்டன் எதிர்கட்சி தலைவராக ஜெயிச்ச போது 29 பேர் கேப்டனோட சேர்ந்து ஜெயிச்சாங்க. அதுல பாதி பேர் போனாங்க. இன்னைக்கு அடையாளம் இல்லாமல் இருக்காங்க. ஒரே ஒரு அடையாளம் எங்க நல்ல தம்பி பார்த்தசாரதி. இது போன்ற இன்றைக்கும் எங்களுடன் இருக்கின்ற 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இன்றைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் மிக முக்கியமான இடத்துல அசைக்க முடியாத சக்திகளாக கௌரவத்தோட பெருமை கூட கௌரவமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால எல்லாம் யாரா இருக்கட்டும், ஒரு கட்சியின் அடையாளத்தோட வெற்றி பெற்றால் அந்த கட்சி தான் அவங்களுக்கான வரலாறு. நீங்க மாறி மாறி போனீங்கன்னா அந்த வரலாறு ஒரு நிமிஷம், ஒன் டே சீன் தான், ஒரே ஒரு நாள் சீன். அதுக்கப்புறம் அது என்ன நடக்கும் என்பது தெரியும். எனவே இப்ப நான் சொன்ன பழமொழி தான் அதற்கு உதாரணம். இல்ல, எப்பவுமேங்க ஒரு விஷயம் கிளியரா இருக்கணும். இன்னைக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதி நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா உறுதியாக அந்த தேர்தல் வாக்குறுதியை நம்மால் நிறைவேற்ற முடியும் என்று மட்டும்தான் அது வாக்குறுதியா நம்ம கொடுக்கணும். நம்ம தேர்தலில் ஜெயிக்கணும், ஓட்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக எதையோ ஒன்று தேர்தல் வாக்குறுதியா கொடுத்துட்டு ஜெயிச்ச பிறகு நம்ம நிலைப்பாடை மாற்றினால் நிச்சயமாக மக்கள் கேள்வி கேட்பாங்க. எந்த மக்களும் உங்ககிட்ட கேட்கலையே, எங்களுக்கு 6 சிலிண்டர் இலவசமா கொடுங்கன்னு எந்த தாய்மாராவது கேட்டாங்களா? இல்லையே. அப்போ நீங்க ஜெயிக்கணும், உங்க ஓட்டு வாங்கணும் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்கீம் அறிவிச்சா கட்டாயம் அதை பண்ணணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அதனால வாக்குறுதி கொடுத்தா எந்த வாக்குறுதியா இருந்தாலும் எந்த அரசாங்கமா இருந்தாலும் கண்டிப்பா நிறைவேற்றணும். வெற்றி பெறுவதற்கு ஒரு நிலைப்பாடு, வெற்றி பெற்ற பிறகு ஒரு நிலைப்பாடு என்றால் அது நிச்சயம் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை தேமுதிகவும் வன்மையாக கண்டிப்போம். ஏன்னா முடியாதுன்னு ஏன் வாக்குறுதியா கொடுக்கறீங்க? கொடுத்தா மக்களுக்கு செய்யணும். இன்னைக்கு 2500 ரூபாய் உரிமை தொகை பெண்களுக்கு கொடுக்கறோம் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்தாங்களா? ஏற்கனவே கொடுத்த ஆட்சியில கொடுத்த அதே 1000 தான் கண்டினியூ ஆகுது. அப்ப எதுக்கு வாக்குறுதி கொடுக்கறீங்க? இன்னைக்கே ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குது தமிழ்நாடு. அப்படி இருக்கும் பொழுது வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து மக்களை ஏமாற்றும் ஒரு அரசியல் தவறான ஒரு முன்னுதாரணம். மாற்றம் என்று சொல்லி எந்த மாற்றத்தையும் முன்னுதாரணமா கிடையாது. அதனால இதெல்லாம் தப்புங்க. மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தா செய்யணும். ஏன் இன்னைக்கு கேப்டன் இல்லைனாலும் அவர் செஞ்ச அந்த நலத்திட்ட உதவிகளை நாங்க தொடர்ந்து ஏன் பண்றோம்? மக்களுக்கு ஒரு வாக்குறுதி நம்ம செய்யறோம்னு சொன்னா செய்யணுங்க. அது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இல்ல முடியாதுன்னா முதல்ல சொல்லணும். அதனால வாக்குறுதி கொடுத்தா யாரா செஞ்சுதான் ஆகணும். ஓகே, நன்றி.
இன்னைக்கு கேப்டன் பிறந்தநாள் வந்து வந்திருக்கீங்க, நீங்க எல்லாரும் சாப்பிட்டு போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து மானிய கோரிக்கை வந்து புகைப்பட கலைஞர்கள் பத்தி தான். இன்னைக்கு மானிய கோரிக்கையில இன்றைக்கு வந்து சட்டசபையில இன்னைக்கு நான் போயிருந்தேன்னா உறுதியாக புகைப்பட கலைஞர்கள் மற்றும் கேமராமேன்களுக்காக நான் குரல் கொடுத்திருப்பேன். ஏற்கனவே சட்டசபையில கேமராமேன்கள் 5 பேர் நின்ன இடத்திலே 6 மணி நேரம் 7 மணி நேரம் நிக்கிறாங்க, அவங்களுக்கு ஓய்வு இல்லை என்போது பேரவைத் தலைவரிடம் கேட்டு பெற்று 1 ஹவருக்கு ஒரு வாட்டி அவங்கள ரிலாக்ஸ் பண்ணி மாற்றம் வேற ஒரு ஆளை மாத்தி நீங்க